சாந்தி. குருவின் வழிப்படி நடந்து நாம் இப்போது செல்வந்தனின் குழந்தைகளாக உள்ளோம். இப்போது செல்வ சீமான் பணக்காரர் கடவுள் கிடைத்து விட்டார். இதற்கு முன்னால் நாம் ஏழைகளாக இருந்தோம். ஞான செல்வம் இல்லாமல் புத்தி அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. எல்லாமே தலைகீழாய் அலைந்து கொண்டிருந்தது. இப்போது ஞானம் கிடைத்துவிட்டது, வெளிச்சம் கிடைத்துள்ளது. அதனால் நம் புத்தி செல்வம் நிறைந்ததாக உள்ளது. ஆக யார் செல்வந்தர்கள்? இதற்கு நாம் யாரை நினைவு செய்ய வேண்டும் என்பதும் இப்போது தெரியும். எனவே செல்வந்த பிரபுவிடம் நம் புத்தியை வைக்க வேண்டும். செல்வந்தரின் ஆர்டர் படி, அவருடைய ஆணையின்படி நாம் செல்ல வேண்டும். கட்டளையிடுபவரே அனைத்தையும் அசைக்கிறார் என சொல்கின்றனர் அல்லவா? ஆக இப்போது நாம் அவருடைய கட்டளையை பின்பற்றுகின்றோம். இதற்கு முன்னால் இறைவன் கட்டளைப்படி நீ அசைகிறாய் என்பதெல்லாம் இல்லை. ஒரு இலை அசைவதும் கூட கடவுளின் கட்டளையால் தான் அசைகிறது என்று சொல்கின்றனர் அல்லவா? கடவுள் வந்து இலைகளை அசைப்பதற்கு கட்டளையிடுவதில்லை, காற்றுதான் இலைகளை அசைக்கிறது. ஒருவேளை கடவுள் குழந்தாய் இலையே அசை என்று சொல்கின்றார் என்றால் அது கடவுளுடைய வேலையா என்ன? நீ இதை செய், நீ அதை செய், நீ இப்படி செய் என்று ஒவ்வொன்றுக்கும் கட்டளையிடுவாரா என்ன? அப்படி என்றால் அவர் திருடனுக்கு கூட திருடு என்று சொல்வாரா என்ன? அப்படியானால் அதுவும் அவருடைய கட்டளையாகிவிடும் அல்லவா? இதுபோல் நடப்பது அவருடைய கட்டளை அல்ல, ஆனால் அவருடைய ஆர்டர். அதாவது நமக்கு கட்டளை இப்போது கிடைத்திருக்கின்றது. நம்மை நாம் எப்படி தூய்மைப்படுத்துவது என்பதற்கான ஆர்டர், கட்டளை கிடைக்கிறது. இதன் மூலம் தனது கர்மாவை எப்படி சிரேஷ்டமாக்குவது என்பதுதான் அவருடைய ஆர்டர் ஆகும். மற்றபடி நீ அசைவாய் என எந்த கட்டளையும் கொடுப்பதில்லை. இச்சமயம் கட்டளையிடுபவர் பரமாத்மா கட்டளையிடுகின்றார். அதை நாம் பின்பற்ற வேண்டும், அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். எனவே என்னுடைய ஆர்டர், கட்டளை எதுவோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.